அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான்னா இந்த 8ஆம் இடத்தில் குரு நேசம், குரு 6, 8, 12 மறைந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா எந்த ஜாதகத்திலையுமே 6, 8, 12 குரு மறையக்கூடாது, குரு நேசமாகக்கூடாது. இந்த நாளுமே ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். அப்போ இந்த மாதிரி நபர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு நிறையா எல்லாம் தெரியும், தனக்கு எல்லாம் நிறையா தெரியும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மைண்டு என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் கீழ்நிலையாக தான் இருக்கும். எவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகத்தால் என்ன சொல்லலான்னா அழிவு. இப்போ இந்த 6, 8, 12 மறைந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்னா, ஒரு இழப்பீடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புத்திர சோகத்தால் அவர்கள் என்ன சொன்னால் புத்திர சோகத்தால் அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள். அப்போ மறைவு ஸ்தானம் என்பது அந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சில இதுகள் குழந்தைகள் வழியாக உண்டு. புத்திரம் என்பது குழந்தை. குருவுடைய சாபத்தை வாங்குது, குருவுடைய சாபத்தை வாங்குதல். அப்போ குருவுடைய சாபத்தை வாங்குதல்னா, ஒரு இடத்திற்கு போய் அறிவு சார்ந்த கல்வி கற்றவர்களிடம் போயிருக்கும்போது தர்க்கம் பண்ணுது. அந்த தர்க்கம் என்ன சொல்கிறான்னா சரியான தர்க்கமா அப்படின்னா சரியான தர்க்கமாக இருக்காது. அதாவது எல்லா மனிதனுக்கும் இந்த குரு 8இல் போய் மறைந்தவர்களுக்கோ 6, 8, 12 மறைந்தவர்களுக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்குன்னா, குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்று, குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதாவது குரு என்று சொல்லக்கூடியவர் அறிவு சார்ந்த ஒரு கிரகம், அறிவு சார்ந்த கிரகம். அந்த அறிவு சார்ந்த கிரகம் என்ன சொல்கிறான்னா கோணம் ஏறுவது நல்லது, லக்கணத்திற்கு கோணம் ஏறுவது நல்லது. நீங்கள் லக்கணத்தை குரு பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் டிவி யூடியூப்லாம் குரு என்ன சொன்ன கெட்டவர், அப்படியெல்லாம் எந்த குருவுமே கெட்டவராக இது நாள் வரைக்கும் இருக்க முடியாது. எப்படி கெட்டவராக இருக்க முடியும்? அப்படி கெட்டவராக இருக்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குரு எல்லா தில்லுமுள்ளு வேலையும் பார்ப்பார் அப்படின்னு இவங்க சொல்லுவது, இவர்கள் அதை படித்தவர்களே இந்த மாதிரி சொல்லுவது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவர் ஒரு ஜாதகத்தில் குரு 6, 8, 12 மறைந்தாலும் நேசமாக இருந்தாலும் தான் அவர்கள் என்ன சொன்னாலும் குறுக்கு வழியில் முன்னேறக்கூடிய ஒரு மனோநிலையும், குறுக்கு வழியை கேட்பாங்க. அதாவது குரு அந்த 6, 8, 12 நேசமானவர்கள் என்ன சொன்னால் தான் முன்னேறுவதற்கு ஒரு குறுக்கு வழியை கேட்பாங்க. அவர்கள் அந்த வழி குறுக்கு வழி என்ன சொல்கிறாங்க, குறுக்கு வழி என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. உங்களுடைய உடலை என்ன சொல்கிறான்னா நீங்கள் சரியான கோணத்தில் உங்களுடைய உடம்பை நல்லா செட் பண்ணணும். செட் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரியான கணக்குகள்லாம் இருக்குது. அதை எந்த ஒரு மனிதன் வேணாலும் கடைப்பிடிக்கலாம். அந்த கடைப்பிடித்தல் என்ன தியானம் பண்ணுதல் தான் முதல் வேலை. தியானம் பண்ணி பிராணாயாமம் பண்ணணும். தியானம் பண்ணி பிராணாயாமம் பண்ண என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா உலக புகழ் பெறவில்லை என்று சொன்னாலும் தனக்கு உண்டான ஒரு புகழ் ஜாதக ரீதியாக என்ன கிடைக்கணும் அது கிடைக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சில விஷயங்கள் என்ன சொன்ன தெளிவுரைகள் எங்கேயோ நமக்கு காட்டி கொடுக்கும். அப்போ எல்லா ஜோதிடம் பார்க்கின்றவர்களும்
எல்லாம் வந்து குறுக்கு வழியில் முன்னேற நினைக்கின்றவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தை வைத்து எனக்கு தெரிஞ்சு குரு நீசமான நபர்கள்லாம் வந்து வந்திருக்காங்க. 6, 8, 12 மறைந்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த மறைந்தவர்கள் என்ன அவங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட வந்து கற்று வைத்திருக்கிற வித்தையை வைத்து அவர்களுக்கு ஏதாவது லாபம் பண்ண முடியுமா என்று தான் அவர்கள் நினைப்பார். நம்ம எப்பயுமே ஒரு ஒரு வருகின்ற நபருக்கு என்ன செய்வோம்னா, நம்மளிடம் இருக்கின்ற ஒரு கல்வியை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு காரியத்தை வந்து செய்து கொடுத்தால்தான், ஒரு சக்ஸஸ் காட்டினா தான் அவங்க என்ன சொன்னால் நம்மளை நம்புவாங்கங்கிற ஒரு காரணத்திற்காக, நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னிடம் வந்தாயா, நான் இதை சொல்கிறேன், இதை செய், உனக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிடுவோம். சொன்ன பிறகு என்ன சொன்னால் நம்மளை காலை கட்டிட்டு விட மாட்டாங்க. காலை கட்டிட்டு விடாமல் என்ன செய்வாங்க தெரியுமா, வந்து முதலில் நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் அல்லவா, இப்போ ஏன் செஞ்சு தர மாட்டீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், என்னை தற்காத்து கொள்வதற்கு நான் சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த இடத்துல விளக்கு போட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னுடைய குரு ஆதிபத்தியம். என்னுடைய ஜாதகத்தில் குரு 9, லக்கணத்துக்கு 9, சூரியனுக்கு 9, சந்திரனுக்கு 5. அப்போ இந்த 3 ஆதிபத்தியத்தில் குரு வலிமையாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய செயல்கள் வந்து நான் ஒன்று செய்தால் அல்லது சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் ஆகக்கூடியதை நான் என்ன செய்வேன்னா, வந்து என்னை வந்து நம்பணும்னா வந்து என்ன சொன்னான்னா, நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக அவருடைய தகுதிக்கு தக்கன வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்து சக்ஸஸ் ஆன முறை இவங்க வந்து என்ன சொன்னான்னா, பேராசை இந்த 6, 8, 12 மறைந்திருக்கின்ற நீசமாக இருக்கின்றவங்க பேராசை வந்து எப்படியாவது காலை கையை பிடிச்சு வந்து இவர்களிடம் போய் வந்து நாம் இருந்து ஒரு வெற்றியை பெற்று விடணும் அப்படின்னு வருவாங்க. அதுக்கடுத்து செஞ்சு தர மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து விலை பேச நினைப்பார். நம்மளை விலை பேச நினைப்பாங்க. நம்மளை விலை பேசி என்ன சொல்கிறான்னா, தனக்கு மட்டுமே எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும், செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற நமக்கு நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை கறப்பதற்காக என்ன வேணாலும் செய்வதற்கு இந்த 6, 8, 12 மறைந்தவர்கள் முயற்சி எடுப்பார்கள். நீசமானவர்களும் முயற்சி எடுப்பார்கள். இதில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதனால் இந்த செய்து கொடுத்தவருக்கு என்ன வரும் அப்படின்னா, அவருடைய கர்மா நம்மளை அப்பட்டமாக வந்து பிடிச்சிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு அதிகமான பணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு இடத்துலேருந்து வரணும். அந்த பணம் வந்து கடனாக வாங்க வேண்டும் அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா, வந்து அது வந்து 1C. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், என்னுடைய திறமையை காட்ட வேணுங்க, இத்தனை நாளைக்குள்ளே வந்து இது நடக்கும், நீங்கள் போய் கேளுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16 நாளைக்குள்ளே அது நடந்தவுடனே 16 நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்னாங்க, 1 crore கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் நடந்து விட்டதே. அப்போ நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, வந்து நாம் இன்னும் வந்து என்ன சொல்கிறான்னா, வந்து இந்த நபரிடம் வந்து ஏகப்பட்ட ஆகுதியை வந்து என்ன சொல்கிறான்னா, வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த நபர் வந்து எனக்கு அபரிதமான உதவிகள் வந்து செய்கிறார். அப்போ அபரிதமான உதவிகள் செய்யும்போது எனக்கே சங்கடமாக இருக்கிறது. எனக்கு தெரியும் குரு நீசமானவர் அவருடைய ஜாதகத்தில். அப்போ நீசமானவனுடைய கர்மா நமக்கு வந்து நிறையா சாடுகின்றது நமக்கு தெரியும். அப்போ அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னேன்னா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு எல்கையோடு நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய உயிரை வந்து நான் காப்பாற்றணும். என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், குரு நேசமானோட அண்ணே நான் காசு வாங்க மாட்டேனே அப்படின்பார். அது உண்மைதான். ஏன்னா அந்த காசு வந்து என்ன சொன்னான்னா பாதிக்கும். குரு 6, 8, 12 மறைந்தவர்களுடைய காசு வாங்கினால் அது நம்மை பாதிக்கும். அப்போ இந்த கர்மாவெல்லாம் நீக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, குரு 6, 8, 12 மறைந்தவர்களுக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் செய்கிறேன், நீங்கள் நல்வழிக்கு வாருங்கள். நீங்கள் நிறையா பெரிய பணங்கள்லாம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பிறவியில் வந்து அந்த குரு 6, 8, 12 மறைந்து நீசமான நபர்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து திறந்த ஒரு அமைப்பிலும் நல்ல ஆன்மீகவாதியாகவும் நல்ல ஆன்மீகத்தில் பற்று இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நல்லவர்களுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் கிடைத்தால் நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்கள். உங்களுடைய கல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து தப்பானவர்களுக்கு உங்களுடைய கல்வி பயன்பட்டு விடக்கூடாது. அப்படி பயன்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கர்மா ஏற்கனவே நீங்கள் கர்மாவை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கீங்க,
அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. நான் வழி சொல்லிடுறேன். ஜீவசமாதி வழிபாடு பண்ணு. ஜீவசமாதி வந்து இறந்து சித்தாகி இறந்த ஒரு ஜீவசமாதியை வந்து நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஜீவசமாதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் போய் வழிபாடு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைகள் மூலமாகத்தான் 6, 8, 12 நீசமான குரு நீசமானவரும் தன்னுடைய குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவார் என்பது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிந்து வந்து என்ன சொன்னான்னா ஒருவருக்கு 8 குரு மறைந்து உச்சம், ஆனால் பெற்ற பிள்ளையை 10-15 வயசில் வந்து இறக்க கொடுத்துட்டார். அப்போ திரும்பவும் என்ன சொல்கிறான்னா நான் சொத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சொத்து சம்பாதிப்பது உணவுக்கு தேவையான நிறைய சொத்து இருக்குது. உணவுக்கு தேவையான சொத்தை நாம் வந்து சம்பாதித்து கொண்டு நாம் வந்து தர்மங்கள் எங்கே பண்ணணும்னா ஜீவசமாதிகளுக்கு தான் பண்ணணும். அப்போ ஜீவசமாதிகளுக்கு பண்ணி வரத்தான் இந்த கர்மா வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா யார் ஒருவருக்கு குரு 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா ஓப்பனாக சொல்ல போனால் கூறுகட்டவன் என்று தான் சாஸ்திரத்தில் சொல்கிறது. அப்போ நாம் கூறுகட்டவர்களாக படைக்கப்பட்டு விட்டோம். இது யாருடைய விதி? போன பிறப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் குருவை மதிக்காமல் குருவுக்கு துரோகம் பண்ணி குருவை வந்து நிந்தனை செய்து அவரை போய் வந்து வெளி உலகத்தில் வந்து தவறாக பேசி மோசமாக சித்தரித்து அதில் வந்து நம்ம வந்து வாழ்ந்து இருந்திருக்கிற காரணத்தினால்தான் இப்பிறப்பில் நமக்கு 6, 8, 12 மறைந்து குரு நீசமானதுதான். 6, 8 12 மறைவதை விட நீசமாவது மிக மிக மோசமானது. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு 6, 8, 12 மறைந்தவர்கள் நேர்வழிக்கு வாருங்கள். குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வேண்டாம். நீங்கள் யார் உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணினாலும் 6, 8, 12 மறைந்திருந்து நேசமானவர்களுக்கு பரிகாரம் பண்ணினாலும் அந்த பரிகாரம் பண்ணியவர் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறதுக்கே வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் வந்து ஜாதகத்தில் வருவீங்க, அதில் 6, 8, 12 மறைஞ்சு வந்து நீசமாக இருந்திருக்கும். நம்ம வந்து பரிகாரத்தை வந்து என்ன சொல்கிறோன்னா மேலோட்டமாக சொல்லி நீட் பண்ணிட்டு போயிருப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்லலை, இவனுக்கு சரியாக சொல்லி வந்து என்ன சொன்னால் அந்த நாசமாக போகிறவனுடைய வாழ்க்கையில் வந்து சேர்த்து வைத்திருக்கிற நரகளை வந்து நம்ம தலையில் தட்டுவதற்காக சரியாக சொல்லலைன்னு நம்மளை தூண்டி விடுவோம். அதுதான் உண்மை. அப்போ வந்து அப்போ என்ன சொல்லுவான்னா வந்து மதிக்க மாட்டான். எங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு சரியாக சொல்லலை? உன்னுடைய ஜாதகத்தில் குரு 8 மறைந்திருந்தால் 6, 8, 12 மறைந்திருந்தால் நீசமாகி இருந்தால் நீ பண்ணிய பாவத்தை வந்து சரி செய்வதற்கு உனக்கு வழி சொல்லி அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மற்றவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா தூக்கி சமக்க வேண்டும் என்ற கூடிய சட்டம் வந்து யாருக்குமே வந்து கிடையாது. அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ சரியாக சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறானா எனக்கு நீ சரியாக சொல்லலைம்மா. சரியாக சொல்லிவிட்டால் என்ன சரியாக சொல்லுவதற்கு முடியும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தவொடனே இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வந்து ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த நபருக்கு ஆயில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரப்போகிறது, தயவு செய்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியாச்சு. வர்றாரு, வந்தவொடனே என்ன சொன்னால் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு வந்து பையனுக்கு சூரிய தசை ஓடும்போது அப்பாவுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து கண்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. மற்ற ஜாதகங்களில் வந்து சின்ன சின்ன திருத்தங்கள் தான், இதை வந்து இப்படி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவர் இன்னொரு ஜாதகத்தில் சொல்கிறோம் இந்த குழந்தைக்கு சந்திர தசை நடக்கிறதுனால பில்டிங் அதுக்கடுத்து வீடு கட்ட வேண்டிய விதி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்ருக்கார். என்னை விட 10 வயசு மூத்தவர். கடைசியில் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பால் காய்ச்சறதுக்கு நாள் குறித்து கொடுங்குறேங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்தாச்சு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நபர் வந்து எப்பயுமே வந்தால் வந்து என்ன சொல்கிறேன்னு லொல்லு பண்ணிட்டு தான் இருப்பார். எங்களுக்கு தெரியும். சரி வயசானவர்னு பேசாமல் விட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நமக்கு எவ்வளவு ஜாதகத்துக்கு உண்டானதையோ அதுக்கு வந்து 500 ரூபா கம்மியாக கொடுக்காரு. அதையும் வாங்கி உள்ளே போட்டாச்சு. கடைசியில் சொல்லுகிறார் என்னுடைய பில்டிங் கெட்டி கொண்டு இருக்கும்போது பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற. இவருக்கு வர வேண்டிய கர்மா இன்னொருத்தன் ஆகிட்டான். நான்
தன்மானத்தை பொறுத்து கேட்டேன், ஐயா நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்யணும், வெறும் 1 லட்சம் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். எனக்குன்னா மன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, அது அவன் தலையெழுத்து, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். அவன் தலையெழுத்து, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். அதையும் விட்டாச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்ன இது அப்படின்னா, பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இப்போ நானே ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன்னா சந்திர திசையோடும் பில்டிங் கட்டுவேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரமே அப்படின்னு சொல்லும்போது பணக்கொழுப்பால் அவர் பேசியது, வருஷம் ஒரு பில்டிங் கட்டிட்டு தான் இருக்கோம், கெட்டாமலாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ தான் சொன்னேன், எந்திரிச்சு போயிருங்கய்யா, வேணாயா அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்காம சொன்னேன்னா தன்னுடைய பணக்கொழுப்பு ஒரே ஒரு தான் சொன்னேன். நான் நாள் குறித்த நாளில் உனக்கு பால் காய்ச்சல் நடக்காது. ஜோதிடரிடம் குரு ஆதிபத்தியம் உடையவரிடம் நீ என்ன சொல்லுகிறாய்னா, வருஷம் ஒரு பில்டிங் கட்டினா எதுக்கு ஜோசியம் பார்க்க வர? அப்போ நீ நீ இருக்கிற ஒரு உயர்வை ஒன்றும் சொல்லாமலே உட்காந்துருப்ப, நான் உனக்கு சொல்லணும். அதில் நீ குறை கண்டுக்கிட்டு இருக்க உட்காந்துருக்க. உன் மகனுக்கு சூரிய தசை ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை விதியை யாருமே சார் பிடிக்க முடியுமா அப்படின்னா, ரைட்டு ஓகே, விதியை யாருமே பிடிக்க முடியாதுன்னா சார் இந்த சூரிய தசைக்குள் நீ சாகாமல் இருக்க போகிற, இல்லை உன் பொண்டாட்டி சாகாமல் இருக்க போகிற, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்ட்டு. இதுதான் இன்றைக்கி ஜோதிடர்களை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது என்ன சொல்கிறான்னா, உச்சத்தில் இருக்கின்றவன் ஜோதிடரை என்ன சொல்கிறான்னா தன்னுடைய தலைமுடி கணக்காக நினைக்கிறான். கீழே இருக்கிறவன் அப்படியே கெஞ்சி கூத்தாடுறான். என்னுடைய ஒரே ஒரு பாலிசி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கீழே இருக்கிறவனை உயர்த்தி விட்டு விடலாம், பணக்காரனை உயர்த்தி விட மாட்டேன்னாலாம். ஏன்னா இவங்க என்றைக்குமே நச்சுப்பாக பார்த்தா மதிக்க மாட்டான். பணம் வச்சிருக்கிறவன் மதிக்கவே மாட்டான், பணிவு வராது. எத்தனை சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்கிறான்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் புதனுடைய சாபத்தை வாங்கி கண்டிப்பாக வேறு எந்திரிச்சு வெளியே போயிரு, இனிமேல் உள்ளே வராது அப்படின்னு சொன்ன பிறகு எந்திரிச்சு போயிட்டு இனிமேல் வரல அப்படின்ட்டு கூட திரும்ப என்ன சொன்னான், வர்றான். வந்துட்டு என்ன சொல்கிறான், இல்லை அப்படின்னா எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு தான் சொன்னான். காரணம் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் புதனுடைய சாபத்தை வாங்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய 22வது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்கு என்ன தோஷம்? புதனுடைய தோஷம். வாங்கிட்டானா? அப்போ என்ன சொன்னான்னா, இறைவன் எந்த ரூபத்திலும் என்ன சொன்னான்னா, நம்முடைய அகராதியையும் ஆணவத்தையும் என்ன செய்வான்னா, கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்கி என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக மாட்ட வைத்து விடுவார் என்பது சாஸ்திர விதி. இந்த சாஸ்திர விதியை என்ன சொல்கிறான்னா, இவர்கள் தெரியாமல் என்ன சொல்கிறான்னா பணம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய இந்த நபர் பேசிய வீட்டில் கொரோனா காலத்தில் அவருடைய மனைவியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜிஹெச்சில் கொண்டு வச்சுருந்தாங்க. கட்டிய மனைவியை ஜிஹெச்சில் கொண்டு வச்சுருந்தவன். அந்த நேரத்தில் ஒரு 6000 ரூபாய் செலவு பண்ணுவதற்கு அந்த ஆளால் முடியல இருக்குது அகம்பாகம். அப்போ எப்பயுமே எந்த சிம்மராசியில் பிறந்தவர்களும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ஜோதிடர்களை பகத்தி கொள்ளாதீர்கள். ஏன்னா அது உங்களுக்கு என்ன சொன்னாலும் பயங்கரமான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 22வது நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வேதனையை உருவாக்குவது என்பது ஈஸி. அந்த வேதனையோடைய தாக்கத்தால் அனுபவிக்க போகிற கஷ்டங்கள் இன்றைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். அதனால் குரு 6, 8, 12 மறைந்தவர்களும் குரு நீசமானவர்களும் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ் பண்ணுவதற்கு ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். பசுமாட்டுக்கு 2 நாட்டு வாழைப்பழம் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா குரு உச்சமாகிற இடம் எங்கே? கடகத்தில். அதனால் குரு 6, 8, 12 மறைந்தவர்களும் நீசமானவர்களும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். அந்த ஜீவசமாதியை புரட்டாதி, விசாகம், புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பண்ணுங்கள். 12 தீபங்கள் ஏற்றுங்கள். அங்கே பசுமாடு இருந்தால் பசுமாட்டுக்கு நல்லா வயிறு நிறைய பழங்கள் வாங்கி கொடுங்கள், நாட்டு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுங்கள். அப்படி வாங்கி கொடுத்து உங்களுடைய கர்மாவை குறைத்து கொள்ளுங்கள். ஏழையான கஷ்டப்பட்ட என்ன சொல்கிறான்னா, அனாதை குழந்தைகளுக்கு 12 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வருடம் ஒரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு என்ன சொல்கிறான்னா ஒரு 12 குழந்தைகளுக்கு வருஷம் எடுத்து கொடுங்க.
இந்த மாதிரி குரு நேசமானவர்கள். நான் பிரச்சனையும் சொல்லிவிடுவேன், தீர்வையும் சொல்லிவிடுவேன். அப்போ இதுதான் தீர்வு என்று கூறி இந்த நிலையை என்ன சொல்கிறான்னா, வயது முதிர்ந்த ஆள்கள் தான் இந்த மாதிரி நம்மளை டென்ஷன் ஆகி பேச வைக்கிறாங்க. நம்மளும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நிறையா உண்டு. என்ன காரணம்னா, பொது ஃபீல்டில் இருக்கோம். ஆனால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. யாருடைய மனதை காயப்படுத்தியிருந்தாலும், யார் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொல்லலாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம், எதிலும் திருந்திக் கொள்ளலாம். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றியடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.